ஹாய், இன்றைக்கி ஈஸியாக டேஸ்டியாக வந்து பாஸ்மதி ரைஸில் வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் பாஸ்மதி ரைஸில் வெஜ் பிரியாணி பண்ணி. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 மட்டும்தாங்க ஸ்பைசஸ் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதும் மசாலா சேர்த்துட்டு அது கூடயே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சீக்கிரத்துலேயும் ரைஸ் வந்து கெடாமல் இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம். நான் இன்னமும் கொஞ்சம் வந்து நெய் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நான் ஆயில் சேர்க்குறப்ப வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போவுமே அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து அரைச்சி வச்சுக்குவேன். எப்பயுமே அடிக்கடியெல்லாம் அரைக்கிறதில்ல. ஒரு வாரம் 10 நாளைக்கு தேவையானது மட்டும் அரைச்சி வச்சுப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் அப்புறம் மீல் மேக்கர் 3 தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இது 2 வெஜிடபிள் மட்டுமே போதும்னு சேர்த்துக்கிட்டேன். மீல் மேக்கர் இருந்ததுனால அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர், கேரட், பீன்ஸு எல்லாமே சேர்க்கலாம். நான் இது 2 வெஜிடபிள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். காய்கறி வந்து நல்லா எண்ணெயில் வதங்கினதும் பச்சை வடை போகணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா இது வந்து வெறும் மிளகாத்தூள், வெறும் தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ரொம்ப காரமாக தேவையில்லை. கொஞ்சம் நம்ம காரமாக வேணுங்கிறதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் காரம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெயில் காலம் ரொம்ப ஹீட் ஆகிடுது. அதனால் காரம் வந்து மைல்டாக தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்குறேன். மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினோம்னா காய்கறி வந்து பச்சை வடை போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் லெமன் சேர்த்துருந்தேன். அதுவும் வீடியோ வந்து ஆன் பண்ணல. லெமனும் தக்காளியும் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். தக்காளி கொஞ்சம் தான் போட்டு சேர்த்துருக்குறேன். நிறைய போடல தக்காளி. நான் வெஜ் பிரியாணிக்கு கொஞ்சம் தான் தக்காளி சேர்ப்பேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் பாதி உப்பு தான் சேர்க்குறேன். மிச்சம் வந்து தண்ணி நல்லா கொதித்ததும் அப்போ உப்பு சரி பார்த்துக்கிட்டு தேவையான போட்டுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த கிண்ணத்தில் வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து நான் 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்தா தான் ரைஸ் வந்து நல்லா பொல நல்லாயிருக்கும். நம்ம மற்றபடி பொன்னி அரிசி எல்லாம் சேர்ப்போம். அதெல்லாம் சேர்த்தோம்னா அந்த சீரக சம்பா ரைஸ்லாம் சேர்த்தா 1க்கு 2 சேர்த்துக்கலாம். இது வந்து 1க்கு 1.5 போதும். ஒரு 20 நிமிஷம் அரிசி வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பையும் சரி பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ உப்பு சரி பார்த்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையாக இருந்தது. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நாம் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கலாம்.
இது வந்து லூஸில் வாங்கினேன், சீரக சம்பா பிரியாணி பாஸ்மதி ரைஸ் அந்த இது வாங்கினது. அது நான் பாக்கெட்டில் வாங்கலை, லூஸ்லேயே நல்லாயிருக்கும்னு கடைக்காரர் சொன்னாங்க. அதனால் கிலோ வந்து 130 ரூபான்னு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். ஆனால் சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப நீளமாக ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்மதி ரைஸ் வாங்கி, அதனால் ரேட்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல. அவங்க நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால நான் இதை வாங்கினேன். ஆனால் நல்லாவே இருந்தது சாதம். நீளமாக ஹோட்டலில் வாங்குகிற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. அரிசி சேர்த்து கலந்து விட்டு மூடிடலாம். அரிசி, காய்கறி, தண்ணியெல்லாம் வந்து ஈவனாக கரெக்டாக இருக்குது அளவு. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாசுமதி ரைஸ் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, சட்டுன்னு வெந்துடும். அதனால் நம்ம வந்து உடனே தம் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சாதம் வேகட்டும். நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து தம் போடுறதுக்கு அடியில் தவா அது மாதிரியெல்லாம் வைக்கிறது இல்லை. கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு மூடிட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சு மூடிடுவேன். அவ்வளோதான் நான் போடுற தம்மு. எனக்கு இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் எப்போவுமே யூஸ்வலாக ரொம்ப வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். யாரெல்லாம் இது மாதிரி தம் போடுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சாதம் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த சூட்லேயே வந்து தம் சரியாயிடும். ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சு மூடி வச்சுருவேன். அவ்வளோதான், இது தாங்க நான் தம் போடுற மெத்தடு. பாருங்கள், சாதம் பொலன்னு சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி வெஜ் பிரியாணி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்ப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காய பச்சடியும் நான் சைடில் ரெடி பண்ணியாச்சு. சுட சுட சாதம் போட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு தயிர் பச்சடி ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய சேர்த்துக்குவேன். அவ்வளோதாங்க, என்னோடய வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாய்.